வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக 1940லிருந்து 45, 51லிருந்து 55 ஆகிய காலகட்டங்களில் பிரதமராக பதவி வகித்தவர். அவருடைய வாழ்நாளில் நடந்த ஒரு சுவையான சம்பவம். அவர் காலத்தில பெர்னாட் ஷா என்ற பேரறிஞர் வாழ்ந்தார். பேரறிஞர் பெர்னாட் ஷா ஒரு தாட்டி சர்ச்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அதில என்ன செய்றாருன்னா, "சர்ச்சில் அவர்களே, என்னுடைய ஒரு மீட்டிங் இந்த இடத்துல இத்தனாம் தேதி நடக்குது. உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் என்று யாரேனும் இருந்தால், அவர்களை அழைத்துக் கொண்டு என்னுடைய மீட்டிங்கில கலந்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம். அது கொஞ்சம் கிண்டலா இருக்குது பார்த்தீங்களா? யாராவது இருந்தா ஏன்னா சர்ச்சில் எவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கு நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? பெர்னாட் ஷா சும்மா தமாஷ்க்கு எழுதியிருக்காரு. ஆனா சர்ச்சில் அந்த லெட்டர வாங்கி பார்த்துட்டு, அவரு சாதாரண ஆளா? அவரு மறுபடியும் கிண்டலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. "பேரறிஞர் பெர்னாட் ஷா அவர்களே, எனக்கு இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு நேரம் இல்ல. வேற வேலை இருக்குது. மீண்டும் அடுத்த மீட்டிங் எங்கேயாவது நடந்தால், நான் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன்." அவரு கிண்டலுக்கு பதில் கடிதம் அனுப்புறாரு பாருங்க. இந்த மாரி பேரறிஞருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் சும்மா தமாஷுக்கு அந்த மாரி பேசிக்கிறது ஒரு அரிய நிகழ்ச்சிங்க. ஏன்னா, அவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்கு இடையில கூட ஒரு சின்ன நகைச்சுவை பாருங்க. ந அறி நண்பர்கள் இருந்தால், நண்பர்களோட வரணும்னு அவரு சொல்றாரு. இவரு அடுத்ததாட்டி மீட்டிங் நடந்தா, நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நகைச்சுவைங்க. அருமையான நகைச்சுவை.